கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கென்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே பிரசங்கம் கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் என்ன பேச சித்தமானீரோ எல்லா வார்த்தைகளும் இந்த பிள்ளைகளோடு பேசி ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் உடைத்தறிங்க. தேவ பிரசன்னமும் ஆசீர்வாதம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இம்மட்டும் கர்த்தாவே எங்களை நடத்துகிறீர். இனியும் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்துவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சோ தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு வேத வசந்த கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் வாஞ்சிக்கிறீர்களோ அவ்வளவாய் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டம் கடந்து போவதற்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தை ஏசப்பா இது எனக்கு தான் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தின் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசனம் இன்றைக்கு அருமையாய் நம்மிடத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவனுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை அநேகர் கண்டார்கள். அந்த ஊரார் கண்டார்கள், அந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டாங்க. அதை காட்டிலும் அந்த வீட்டு எஜமானன் அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல இருக்கிற எஜமான் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களுடைய செய்கைகள்ல, நீங்கள் செய்கிற காரியங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். கர்த்தர் நம்மோடு இருந்தா எல்லா காரியமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவ சமூகத்துல தேவன் நம்மளோடு இருக்கிறாரா? தேவன் இருந்தா எந்த விதமான காரியங்கள் உண்டாகும் என்று இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்தபடினால தேவன் அவருடைய சகல காரியத்தையும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம 3ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்க வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமென். அவன் எஜமான் நோக்கி பார்க்கிறான். எல்லா காரியத்திலுமே ஆசீர்வாதம் இவனுக்கு உருவாக்குது. எது கை வைத்தாலும் அவன் எல்லாவற்றும் ஆசீர்வாதமா இருக்கிறானே என்று. ஹல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய கரங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்றால், யோசேப்புடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்றால் அவனுக்குள்ளாக இருந்த காரியம் என்ன? அதை இன்னைக்கு நாம் தியானிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சோ அன்பான பிள்ளைகளே, வேத வசனத்துல கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில ஜீவன் உண்டு. ஆமென். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் சரியா செய்யும். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் என்றால் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த எஜமான் அவனை கண்டபடினால அவனை கொண்டு போய் தன் வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்திலும் அவனை கொண்டு போய் நிறுத்தினான் என்று வாசிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவனை கொண்டு போய் வைத்ததுக்கு அப்புறம் வீட்லயும் வெளியிலயும் தனக்கு உண்டான எல்லாத்துலயும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. தேவன் நம்மோடு இருந்தா நம்ம வீடும் நம்ம வெளியில இருக்கிற காரியங்களும், தொழில் சம்பந்தப்பட்டு ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்று நாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறாரா? தேவன் உங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் செயல்படுகிறாரா என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சோ யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால் இவ்வளோ பெரிய காரியம் செய்தான். அப்ப யோசேப்புக்குள்ள இருந்த குவாலிட்டி என்ன? தேவன் யோசேப்பை அழைக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் அவரை அழைத்தார்? அவனை அழைத்து அவனுக்குள்ளா இருக்கிற காரியத்தை கண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புக்குள்ளாக முதலாவது என்ன இருந்ததுன்னா தரிசனம் இருந்தது. இரண்டாவது அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா பரிசுத்தம் இருந்தது. ஒரு மனிதனுக்கு யாருக்கெல்லாம் தரிசனம் இருக்கிறதோ, தேவ வார்த்தை இருக்கிறதோ, தேவன் தனக்கு காண்பிக்கிற தரிசனங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறானோ அந்த தரிசனம் அவனை வழி நடத்தும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் தன் வாழ்க்கையில கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறானோ அவனுடைய காரியம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாங்க நம்ம வேத வசனத்தை கடந்து போவோம். முதலாவது காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை
தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வருகிறது. தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்துல அவன் எதிர்காலத்தை குறித்து, வருகிற காரியங்களை குறித்து, வாழ்க்கையின் காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு அரிக்கட்டு நிற்கிறது, மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் அவனுக்கு வணங்கி இருக்கிற மாதிரி. இதே மாதிரி இன்னொரு தரிசனத்தையும் கர்த்தர் வந்து யோசேப்பு கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்றால் அது துவக்கத்தை காட்டிலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவன் கொடுக்கிற தரிசனம் எதுவானாலும் சரி, அது அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் சுற்றி இருக்கிறவர்கள் நம்பல. அவனை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாத்தீங்கன்னா அவன் எல்லா காரியத்திலும் அவன் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவன் வித்தியாசமாய் வீட்டில் வளருகிறான். அநேக பிள்ளைகளை பார்க்கிலும் யாக்கோபுடைய பிள்ளை இவன் விசேஷமாகவே அவன் காணப்படுகிறான். அவன் வஸ்திரம் விசேஷமா இருக்கிறது. அப்போ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஆண்டவர் விசேஷித்த மகனாக வைத்திருக்கிறார். அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து இந்த வீட்டின் சூழ்நிலைகளை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்பதையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு காண்பிக்கிறார். தரிசனம் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய காரியத்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாராலும் தரிசனத்தை காண்கிறீர்கள் என்றால் நீங்க கவலைப்படாதீங்க. தரிசனம் இப்படி இருக்கு, செயல்பாடு நல்லா இல்ல, தரிசனம் இப்படி இருக்கு, வீடு சரியா இல்ல, தரிசனம் இப்படி இருக்கு, எங்க ஆபீஸ் சரியா இல்ல, என் தரிசனம் இப்படி இருக்கு, என் சொந்தங்கள் சரியா இல்ல, இந்த தரிசனம் நடக்குமா நடக்காதா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தரிசனத்தை குறித்துதான் ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்தா இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். கொடுத்த தரிசனம் கர்த்தரா இருந்தா நிச்சயமாய் அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற எல்லா தரிசனங்களையும் அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுல வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்கு ராக்காலங்களிலே அவர்களுக்கு தரிசனத்தினால் சொப்பனத்தினால் தான் செய்ய போகும் காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று. அல்லேலூயா. அப்ப தேவன் தரிசனத்தை கொடுத்தது ஒரு காரணம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சபையும் அடியனும் சரி ஏராளமான தரிசனங்களை கண்டபடினால தரிசனத்தின் பேர்ல சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற, தரிசனத்தின் பேர்ல ஒவ்வொரு ஊழியத்தையும் துவங்கி கொண்டிருக்கிற. அப்போ தரிசனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேவன் தரிசனத்தை கொடுத்து தம் பிள்ளைகளோடு முகமுகமாய் பேசி அதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிதலோடு நடக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த தரிசனம் வரும் நாட்கள்ல எப்படி நடந்ததுன்னா ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். கர்த்தர் யாருக்கு தெரியுமா தரிசனம் கொடுப்பாரு? யாருன்னா தரிசனம் கொடுத்து அதை நடத்துகிறார். யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அந்த தரிசனம் பெற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்கள், எல்லாவற்றும் பங்கிட்டு கொடுக்கிறவர்கள். அவங்க கையில நான் தரிசனம் கொடுத்தா, அவங்க கையில ஒரு வேலை கொடுத்தா, அவங்க கையில ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தரிசனத்தை வெளியே கொண்டு போவார்கள். சோ அவங்க காணிக்கையோ இல்ல பணங்களோ இல்ல ஆசீர்வாதங்களோ எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பங்கிட்டு கொடுப்பார்கள். தரிசனம் பெற்றுக்கொண்டவர்கள் எப்பேற்பட்டவங்கன்னா பரலோகத்தை குறித்து தான் ஓடுவார்கள். அவர்கள் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பார்கள் என்று தேவன் அறிந்துதான் யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென். நீங்க முடிவுல பாத்தீங்கன்னா இந்த தரிசனம் அப்படியே நிறைவேறியது. ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி எகிப்தில் இவனை வந்து கொண்டு போகிறார்கள், இவனை விற்று போடுகிறார்கள். அவர் சகோதரர்கள் அந்த தரிசனத்தை மொத்தமா பொறாமை கொண்டு இவன் நமக்கு மேல எப்படி இருப்பான், சின்ன பையன் நமக்கு மேல இருக்கிறானே அப்படின்ற பொறாமையில அவனை வெறும் குழியில போடுறாங்க. மறுபடியும் எடுத்து விற்று போடுகிறார்கள். எகிப்து தேசத்துக்கு போனவன் தான் அந்த எஜமான் வீட்டில் இருக்கிறான். அந்த இடத்துல இருக்கும் போதே கர்த்தர் அந்த எகிப்தியருடைய கண்களில் ஆண்டவர் தயவு கொடுத்தார். இவனை நோட் பண்ணி பார்க்கிறார். இவன் நிறைய காரியங்கள் செய்யறான், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கே என்று அவன் நோட் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்படிதான் தரிசனம் கர்த்தர் கொடுத்திருந்தா எங்கே கொண்டு போனாலும் உபத்திரவ பாதையா இருந்தாலும் ஆண்டவர் போற எல்லா இடங்களிலும் உங்களை ஆண்டவர் சாட்சியாய் மகிமையாய் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அநேக கண்கள் உங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாய் உங்களை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் சாட்சியாய் நடத்துவார். பாருங்களேன், நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் ஆதியாகமம் 45 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ஜீவ ரட்சணியம் எல்லாரையும் காப்பாற்றணும் தான் கர்த்தர் என்னை முன்னாடி அனுப்பினார் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். அதுல 7 வசனத்தை வாசிப்போம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. சோ முதல்ல பார்த்தோம் ஜீவ ரட்சணியம் பெரும்படியாக தான் ஆண்டவர் வந்து கொண்டு வந்தாரு. இரண்டாவது பெரிய ரட்சிப்பு, உங்க சந்ததிகள் எல்லாம் ஒழிந்து போக கூடாது என்பதற்காக கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று அவன் விசுவாசித்தான். அவன் தரிசனத்தை கையில வைத்திருந்தபடினால வருகிற பாதைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கடந்து போனபடினால ஒரு சூழ்நிலை வரும்போது தன் சகோதரர்கள் தன்னை தேடி வரும்போது தேசத்துல பெரிய பஞ்சம் வருகிறது. அங்க இருந்து எல்லாரும் வந்து எகிப்து தேசத்துக்கு வராங்க. வரும்போது அவங்க சகோதரர்கிட்ட சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, ஜீவ ரட்சணம் பெறும்படி ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்
இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. இங்க வரும்பொழுது என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். இங்க ஆண்டவர் கொடுத்தது 2 தரிசனம் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில 5 முறை கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாரும் அவனுக்கு தலை வணங்கினதாக நம்ம காண்கிறோம். நான் வசனங்களை குறிப்பிடுகிறேன், அதை நீங்க வீட்டுல டைம் இருந்தா நீங்க பாத்துக்கங்க. ஆதியாகமம் 42:6 நம்ம வாசிக்கிறோம், அவங்க ஜனங்க எல்லாருமே சகோதரர்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்தார்கள். 43:26 வாசிக்கிறோம், தரை மட்டும் குனிந்து அவரை வணங்கினார்கள். அதே ஆதியாகமம் 43:28 வாசிக்கிறோம், அவர்கள் குனிந்து பணிந்து கொண்டார்கள் என்று. 44:14 வாசிக்கிறோம், அவர்கள் வந்து தரை மட்டும் படுத்து அவனை மண்டியிட்டார்கள் அந்த இடத்துல. 50:18 வாசிக்கிறோம், தாழ விழுந்தார்கள் என்று. 5 முறை 2 தரிசனம் தான் வந்தது, ஆனா அவர்கள் சகோதரர்கள் 5 முறை தலை வணங்குகிறார்கள். உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார்னா ஆண்டவர் நிச்சயமாய் அதை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த தரிசனங்கள் வருகிறதோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அவன் தரிசனம் உள்ளவன். அந்த தரிசனத்தை கையில வைத்துக் கொண்டுதான் உபத்திரம் வரும்போதெல்லாம் தன் சகோதரர்கள் குழியில போடும்போதும் தைரியமா இருந்தான், அந்த சகோதரர்கள் விற்று போடும் போதும் தைரியமா இருந்தான், சிறைச்சாலையில் போகும்போதும் தைரியமா இருந்தான். அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து அவன் வெளியே வருகிற ஒவ்வொரு பாதையும் கடினமானதுதான். ஆனா கடினமான பாதையா இருந்தாலும் தரிசனம் கொடுத்தது கர்த்தர், என்ன அந்த தரிசனத்தில் நினைவைப்பார் என்று ஒரு நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தபடினால கர்த்தர் அவனை உயர்த்தினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில அவனை தலைநிமிர செய்தார். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தர் உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வருகிற உபத்திரவத்தை பார்க்காதீங்க, உபத்திரத்தின் சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், அவர் என்ன நடத்துவார்னு கடந்து போங்க. நீங்க கையிட்டு செய்யற எல்லா வேலைகளும் கர்த்தர் கூட இருப்பார். உபத்திரவத்துல உண்மையா இருந்தான், உபத்திரவத்தின் காரியத்துல அவன் வந்து தேவனுக்கு முறுமுறுக்காம தேவனோடு கூட கடந்து போனா, அப்போது கர்த்தர் அவன் கையின் காரியங்கள் எல்லாவற்றும் ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம் வேதாகமத்துல, அதுலயே நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் என்றா, யோசேப்பின் காரியங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அவன் பரிசுத்தமாய் இருந்தான். தன் வாலிப வயதுல அவன் இருக்கிற இடங்களில் அவன் பரிசுத்தமாய் காணப்பட்டான். எகிப்தியன் அந்த போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவருடைய மனைவி ஓயாம டார்ச்சர் பண்றா. வீட்டில் யாரும் இல்லை, தவறு செய்யும்படியாய் வா என்று கூப்பிடும்போது அங்கே அவன் மிக முக்கியமாய் அவன் கவனத்தோடு செயல்பட்டான். யாரும் இல்லை, நம்ம தப்பு செய்யலாமே நினைச்சிருக்கலாம், ஆனா அவன் தப்பு செய்யாதபடி அந்த இடத்துல தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். வாசிப்போம் ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் செய்வதற்கு வாலிபர்களுக்கு நிறைய சான்சஸ் வருது. அநேக ஜனங்களுக்கு எங்க வேணாலும் இப்போ வந்து பிரசன்ட் இந்த கடைசி காலத்துல எடுத்தாலே ஒரு பாவத்துக்கு வழி வாய்ப்பு இருக்கிறது. போன் எடுத்தா வாய்ப்பு இருக்கு, டிவி போனா வாய்ப்பு இருக்கு, வெளியில போனா வாய்ப்பு இருக்கு, எல்லா இடங்களும் திறந்த வழிதான், எல்லா இடமும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவன் அந்த இடத்தை பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தக்கூடிய இடம் அந்த இடத்துல அவன் பயன்படுத்தல. அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு எப்படி நான் பொல்லாப்பு செய்வேன்? இவ்வளோ பெரிய பொல்லாப்பு என்னால் எப்படி செய்ய முடியும்? பாவம் எப்படி செய்ய முடியும்? தேவனுக்கு விரோதமா செய்யறது பாவம், அந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது. அவன் தன் பரிசுத்தத்தை, தன் வாலிபத்தின் அந்த காரியத்தை அவன் பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அல்லேலூயா. அந்த வசனம் அங்க வசனத்துல பார்க்கிறோம், அவன் நித்தம் வந்து அவனை அலட்டி கொண்டிருக்கிறா, நித்தம் வந்து தப்பு செய்யும்படியா சொல்றா. பாருங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் யாராவது வந்து நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் தப்பா பண்றாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். திருப்பி தொடர்ந்து அவங்க இது பண்ணும்போது என்னதான் நம்ம சும்மா திட்டிட்டு வரலாம், சும்மா உங்களை பார்த்துட்டு நான் ஃபைனல், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இதெல்லாம் நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன் நீ சொல்லலாம் தான் போவீங்க. ஆனா அந்த இடத்தையும் பிசாசு பயன்படுத்துவான். ஸோ நீங்க இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு, பாவத்துக்கு இடத்த கொடுக்காதீங்க. நோன்னா நோன்ட்டு போயிட்டே இருங்க. யோசேப்பு அப்படிதான் இருந்தான், நோன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அவன் ஓடின இடம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டுட்டு ஓடிட்டான். அவன் தெரியும் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். ஆகையால் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். 1 பேதுரு 1:16 வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென். பரிசுத்தர், அதனால நான் பரிசுத்தமா இருக்கணும். என் தேவன் பரிசுத்தர், அவருக்கு பொல்லாப்பு நான் செய்ய மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன். அந்த வாலிப வயதுல ஒரு முக்கியமான இடம், தனித்து விடப்பட்ட இடம், அதை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனா அவன் பயன்படுத்தலைனா அப்ப எப்பேற்பட்ட வாலிபனாய் அவன் காணப்பட்டிருப்பான், எப்படிப்பட்ட பரிசுத்தமானாய் அவன் காணப்பட்டிருப்பான். ஆமென், அல்லேலூயா. நாம சான்ஸ், ஒரு சின்ன சான்ஸை பிசாசு கொடுத்துட்டோம்னா பிசாசு வந்து பயன்படுத்துவான். வேசித்தனத்திற்கும் பாவத்திற்கும் நம்ம விலகி ஓடணும். அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறனோ
தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென், அல்லேலூயா. சுய சரீரத்துல பாவம் செய்கிறான். விலகி ஓடணும், நிக்க கூடாது. நின்னு நான் பேசிட்டு வரேன், நான் இதை முடிச்சுட்டு வரேன், இனி எனக்கு உனக்கு ஒத்து வராது, இது தப்பு, இது தவறான உறவுகள், இது தவறான விஷயம், அப்படியெல்லாம் நின்று அவங்க பேசவே இல்லை. ஓடுறான், அவ்வளவுதான். இந்த இடத்த விட்டு நம்ம ஓடினோம்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை, பக்தி வைராகியம் நமக்கு தேவை. ஸோ தேவ பிள்ளைகளாக நீங்க உங்களுடைய காரியங்களை கவனமா இருக்கும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கனமாய் அந்த சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அவன் அந்த சரீரத்தை கனமாய் அவன் அதை நடத்தினான். ஹல்லேலூயா. மோக இச்சைக்கு உட்படாதபடிக்கு அவன் பரிசுத்தமாய் காத்து கொண்டான். ஒருத்தர் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கிறார்னா முதல்ல அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தருடைய தரிசனம் இருந்தா பொறுமையா அந்த எல்லா பாடுகளையும் சகிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் காணப்பட்டாங்கன்னா எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட பாருங்க, அவன் அடிமையா தான் போனான். அவன் அடிமையா இருக்கிறோம், அந்த வீட்டு எஜமான் நம்மளை தப்பா பயன்படுத்துறாங்க. இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும், இந்த இடம் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தானா, ஒருவேளை அனுபவித்திருந்தானா, அந்த வீட்டுல சதா காலமும் அவன் அடிமையாவே வாழ்ந்திருப்பான். அவன் அந்த அடிமை பாவத்துக்கு உட்பட்டு இருந்தானா அவன் சதா காலமும் அடிமை. ஆனா அவன் அதை விட்டு ஓடி போனதுனால என்ன நடந்ததுன்னா, அவன் அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் நீங்க விட்டுட்டு ஓடுறீங்களோ, என் தேவனாகிய கர்த்தர் உங்க பரிசுத்தத்தை கண்டு எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை மகிமையாய் நடத்துவார், உயர்த்தி நடத்துவார், பரிசுத்தமாய் நடத்துவார். சோ நீங்க தேவையில்லாத மோக இச்சத்துக்கு உடன்படாதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்து உங்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொண்டா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை புறஜாதி காண்பார்கள். அந்த எகிப்தியன் கண்டான் என்று வேதம் சொல்கிறது. அங்க இருக்கிறவர்கள் கண்டார்கள். சோ உங்களுடைய காரியத்திலும் எல்லா இடங்களிலும், வீட்டிலும் வெளியிலும் ஆபீஸ்லயும் எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை காத்து நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே யோசேப்பை தெரிந்து கொண்டு ராஜா அவனுக்கு தரிசனங்களை கொடுத்து அந்த தரிசனத்தை அப்படியே அவனுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்றின கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த தரிசனம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே அவன் அறியாதவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் கையில் ஆண்டவரே அப்பா தரிசனத்தை தவிர ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது. எல்லா உபத்திரவத்திலும் அவன் பொறுமையாய் கடந்தபோது அந்த தரிசனம் அவனுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறியது. அதே போலப்பா இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வாழ்க்கை ஒரு மாதிரி போகுதே, ஒன்றுமே இல்லை என்று கலக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் நீர் கொடுத்த தரிசனங்களும் வார்த்தைகளும் கையில் இருக்குது ஆண்டவரே. அந்த தரிசனத்தையும் வார்த்தைகளும் நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது ஆண்டவரே, பாவத்துக்கு உட்படாதபடி எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள, கனமான சரீரமாய் காத்துக்கொள்ள என் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வதிங்க. இவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா இடங்களிலும் அதிகாரியாய் மகிமையாய் ஆண்டவர் நீ நிறுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்துருங்க. விசேஷமா இன்னைக்கு யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு வந்திருந்தா எல்லா வியாதி விக்கனங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. இன்றைய தினத்தில் மகிமை விளங்கட்டும், இன்றைய தினத்தில் ஆசீர்வாதம் விளங்கட்டும். யோசேப்பை ஆசீர்வதித்தவர், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தவர், அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வீட்டையும் அவன் கையின் பிரயாசங்களையும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும், வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி காத்துள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.